தமிழ் அப்படின்ட்டு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? வாட்டர் ப்ரெடிக்ஷன் மேம். டுடே த வேக்சின் கம்பெனிஸ் இட் செல்ஃப் அக்செப்டட் தட் தே ஆர் நாட் சேஃப். ஸ்ட்ராங் நேச்சுரல் இம்யூனிட்டி வாழ்வு அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வைரஸ் கொரோனா வைரஸ் டைம்ல பேசினது. நேச்சுரல் இம்யூனிட்டியை கூட்டிக்கோங்க, வேக்சின் கூட வேண்டாம் அப்படின்ட்டு நான் பேசினதுக்கு அவங்க அழகா, நீங்க என்ன அழகா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன், இந்த வைரஸை கொரோனா வைரஸ்ன்னு இருக்குது, இந்த கொரோனா வைரஸ் வியாதி கொடுக்கக்கூடிய வைரஸ், நம்ம என்ன செஞ்சாலும் இந்த வைரஸை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனால் இன்னொரு ரோக் வைரஸ் வரும். எப்படி ஒரு மதம் பிடித்த யானையை இன்னொரு கும்கி யானையை வைத்து அடக்குகிறார்களோ அதே மாதிரி ஒரு ரோக் வைரஸை கண்ட்ரோல் பண்ண இன்னொரு வைரஸ் வரும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அதுக்கு தான் உங்க வாட்டர் ப்ரெடிக்ஷன் மேம். இப்போ வைரஸ் இந்த வேக்சின் கம்பெனிஸே எஸ் வேக்சின்ஸ் ஆர் நாட் சேஃப்னு சொல்றாங்களே, அதனால பின் விளைவுகள் நிறைய வருதுன்னு சொல்றாங்களேன்ட்டு அழகா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ டாக்டர்ஸ் எப்படி ஆகுறாங்க? ரிசர்ச் 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 பண்றதெல்லாம் படித்து புக் வடிவத்துல நாங்க படித்தோம். இப்போ தான் யூடியூப் எல்லாம் ஆன்லைன்லாம், அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. புக் பப்ளிஷ் ஆகி அந்த லேட்டஸ்ட் எடிஷனை வாங்கி நாங்க படித்து அதை எழுதி பரீட்சையில பாஸ் பண்ணி டாக்டர் ஆகுறதுக்குள்ள ஒரு விஷயம் ஒரு 100 வருஷம் பின்தங்கி இருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது ஒரு 50 வருஷம் பின்தங்கி இருப்போம். புக்குனாலே ஒரு 30 வருஷம் பின்தங்கிடுவோம். ஸோ நீங்க ஆன்லைன்ல டெய்லி படிக்கணும். அதனால தான் கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் சிஎம்இ ப்ரோக்ராம்ஸ் அப்படிலாம் வந்தது. அப்டேட்டடா இருக்கணும். இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனாலும் அசோசியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டயபெட்டிக் அசோசியேஷன், ஹார்ட் அசோசியேஷன், அது இது இருக்கு. இவங்களுடைய கட்டுப்பாடில் தான் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஆனாலும் ஆஃப் லேபல் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை. ஆனால் டாக்டர் தங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பேரில் நோ, இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை அப்படின்ட்டு இருந்தாலும் ஆஃப் லேபிளா நான் பிரிஸ்கிரைப் பண்ணலாம், வேற மாத்திரைகளை கொடுக்கலாம். இந்த லிபர்ட்டி எல்லாம் டாக்டர்ஸ்க்கும் உண்டு. ஸோ டாக்டர்ஸ் அப்டேட்டடா இருக்கணும். டாக்டர்ஸ்க்கு ப்ரீமானிஷன் வேணும். இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். வேக்சினை போடுங்க போடுங்க போடுங்கன்னு கழுத்துல கத்திய வச்சு அவ்வளவு பேரையும் வேக்சின் போட வச்சாங்க. இப்போ வேக்சினுக்கு பின் விளைவுகள் உண்டப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேக்சின் போடவே இல்லை. ஓகே, நான் ஃப்ளைட்ல அடிக்கடி போவேன். ஒவ்வொரு தடவை ஃப்ளைட்ல போகும்போதும் எனக்கு கொரோனா வைரஸ் இருக்கான்னு என் த்ரோட்டை செக் பண்ணி, அதுக்கு நிறைய செலவாகும். ஆனாலும் அது ஒரு 24 hours தான் தாக்கு பிடிக்கும். ஸோ 24 hours நான் ஏரோப்ளைன்ல போர்ட் பண்றதுக்குள்ள நான் அதை செக் பண்ணி என் த்ரோட்ல எந்த விதமான கொரோனா வைரஸும் இல்லைங்கிற சர்டிபிகேட்டை கொடுத்தாதான் என்னைய போர்ட் பண்ண விடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் அண்டர்கோ பண்ணி வேக்சின் எடுக்கலைனா ஓகே, நவ் ஐ எம் ஹாப்பி. அதுக்காக வேக்சின் எடுத்தவங்கலாம் தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லவில்லை. ஓகே, ஒவ்வொருத்தர் பாடி ஒவ்வொருத்தர் பொறுத்தது. ஆனாலும் உங்க இம்யூனிட்டியை கூட்டிக்கிடணும், உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிடணும். எனக்கு கொரோனா வந்தது, நான் அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், ஆனா போயிடுச்சு. என்னோட எதிர்ப்பு சக்தினால, தோ ஐ எம் a diabetic, I am a aged person, senior citizen, என்னால எதிர்த்து போராடுகிற திறன் இருந்தது. ஜஸ்ட் பிகாஸ் கடவுளுடைய அருள் எல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் விட்டமின் டி. பாடியில எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸ், விட்டமின் டி, விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல உண்டு. இன்னைக்கு பாரு மழை பெய்யும் அப்படின்னு விவசாயி அழகா சொல்லுவாங்க. தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு ப்ரெடிக்ட். எனக்கு தெரியாது, எப்படிடா சொல்றாங்க, எப்படி வானத்தை பார்க்காங்க, இன்னைக்கு மழை பெய்யுங்காங்க. நமக்கு வானத்தை பார்த்தோன்னா மழையே பெய்யாதுன்னு தோணுது. ஆனா அவர் சொன்ன மாதிரியே பெஞ்சிருச்சே. எனக்கு அந்த ப்ரெடிக்ஷன் கெப்பாசிட்டி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுல தங்களை ஈடுபடுத்தி அந்த விதமான அறிவுகளை சேர்க்கும் போது தே டெவலப் த கெப்பாசிட்டி டு ப்ரெடிக்ட். படிச்சு யாரோ எழுதி வச்சதெல்லாம் படித்து தெரிந்து திருப்பி அப்படியே கக்குகிற ஞானம் அல்ல, அது அறிவு. அந்த அறிவு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஞானம் மாறாது. இந்த ஞானம் நமக்குள்ள வேணும். இந்த ஞானத்தை டெவலப் பண்றதுக்கு ஓகே, ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வளர்த்து கொள்வதற்கு எல்லாரும் பழக வேண்டும். ஓகே.